ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினம் கேட்கிற உங்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பம். இதை கேட்கிற என் அன்பு தாயை, தகப்பன, பிரியமான தம்பி, தங்கை, உங்கள் நண்பர்கள், உறவுகள் யாவருக்கும் அன்பின் வார்த்தை நிகழ்ச்சிகள் ஏஜே பவர் மினிஸ்ட்ரி மூலமாய் வெளிவருகிறதை சொல்லுங்கள். அனுதினம் காணும்படியாக சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேசமெங்கும் திருச்சபையெங்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிப்போம்மா. ரூத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீ வெறுமையாக போக வேண்டாம். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறார், நீ வெறுமையாக போக வேண்டாம் என்று சொல்லி, நீ மாமியார் இடத்துல வெறுமையாக போக வேண்டாம் சொல்லி 6 படி கோதுமை அளந்து மடியில் போடுகிறார். எனக்கு அருமையானவர்கள், ஒரு மனிதன் சாதாரண ஒரு பெண்ணுக்கு செய்கிறார். கணவன் இல்லாத ஒரு பெண்ணுக்கு, அவளை குறித்து கேள்விப்பட்ட அந்த போவாஸ் வெறுமையாக போகாதபடி வயல்வெளியில் வேலை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார், கோதுமைகளை சிந்த விடுங்கள், சிந்தனதை பொறுக்கட்டும். ஆம், எத்தனை முறை தேவனுடைய பாதத்தில் கண்ணீரை சிந்திருப்போம், எத்தனை முறை கண்ணீர் கதறிவிட்டு அழுதிருப்போம். யோசிப்பு அழுவதற்கு இடம் தேடி கடந்து போனாராம். எத்தனை முறை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். இன்றைக்கும் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி கலங்கி நிற்கீங்களோ, உங்களோடு கர்த்தர் பேசுகிறா. நீ வெறுமையாக போக மாட்டீங்கம்மா, வெறுமையாக போக மாட்டீங்க சிஸ்டர், அக்கா, அம்மா, தம்பி, தங்கச்சி. நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்துரு. ஒரு மனிதனை விட வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவன் உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்க இறங்கி வருவா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவள் புறப்படும் பொழுது வெறுங்கையோடு போகவில்லை. வாசித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே. தேவனை நேசித்து பாருங்கள். தேவ சமுத்திரம் காத்திருந்து பாருங்கள். உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கொடுத்து பாருங்கள். ஆண்டவரை நோக்கி மாத்திரம் கரத்தை நீட்டி பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊழிய பாதைக்கு நான் கடந்து வரும்போது ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் நீ மாத்திரமே என்னை சந்திக்க வேண்டும், என் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து எல்லா வச்சிருக்கும் கர்த்தரை மாத்திரம் நம்பி வந்தேன். இன்றைக்கு வரை கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வெறுமையாக விடவில்லை. என்னை நிறைவாய் நிரப்பி ஆசீர்வதித்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் அவருடைய சுத்த கிருபை என்பதை நான் அறிந்தவன். இது கர்த்தருடைய ஈவு என்பதை நான் அறிந்தவன். அமெரிக்காவில் அற்புதம் செய்கிறார், ஆப்பிரிக்காவில் அற்புதம் செய்கிறார்னு சொல்ல வரல. அவனுடைய வார்த்தை விசுவாசித்த இந்த சகோதரர் அந்தோனியப்பாவுக்கு அற்புதம் செய்ததை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்ய அவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர் உயிர் தெழுந்தவராய், உங்களுக்காக எனக்காக நாம் செய்த பாவத்திற்காக ஜீவனை கொடுத்தவராய், உயிரை கொடுத்தவர் உயிர் தெழுந்தவராய் வந்திருக்கிறார். நீ இதுவரை வெறுமையாக இருந்த நாட்கள் போதும், இதுவரை ஒன்றில்லாமல் இருந்த நாட்கள் போதும், இதுவரை காத்திருந்த நாட்கள் போதும், இதுவரை கண்ணீர் விட்ட நாட்கள் போதும். இரவு முழுதும் பாடுபட்டேன், ஒன்றுமில்லை என்று சொல்லி கர்த்தரிடத்தில் பேசினான். அவன் வெறுமையாக ஆண்டவர் விடவில்லை. படகை கொடுத்தாய் அல்லவா பீட்டர், பிரசங்கிக்கும்படியாய் படகை கொடுத்தாயே, தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்கு படகை கொடுத்தாயே, என்னுடைய வார்த்தையை நான் உனக்கு சொல்கிறேன், உன் படகு நிரம்பட்டும் என்று சொன்னார். உன் வலை கிளியத்தக்கதாய் மீன்களை பிடித்தார். அவர் மாத்திரமல்ல, அடுத்த படகையும் செய்கை காட்டி அழைத்து அந்த படகையும் நிரப்பினார். வார்த்தையின் வல்லமையுள்ள தேவன் உங்கள் வெறுமை எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவாராக. வெறுங்கையோடு அல்ல, நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. உன் களஞ்சியங்கள் பரிபூரணமாய் நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் நடத்துவார். நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சூத்திருக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. அவள் வெறுமை எல்லாம், இயலாமை எல்லாம், இல்லாமை எல்லாம் தகப்பனை மறைந்து போகட்டும். நிரம்பி வழி பாத்திரமாய் மாற்றும். வெறுமையாக போகாதபடி செழிப்பாய் விருத்தியாய் மாற்றி கொடுப்பதற்காய் நன்றி. இந்த நாளிலிருந்து விருத்தியும் மோசமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.